கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உம்முடைய பாதத்திலே அடியேனை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயங்கரமான பராக்கிரமசாலியை கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 24 மணி நேரமும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என் கூட இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். வசனத்தை நம்ம மனப்பாடமா வாசித்து தியானித்து 10 தடவை சொன்னாலே போதும், அவ்வளோ நம்ம உடம்புல சார்ஜ் ஏறும். காலையில தூங்கி எந்திரிச்சோடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க, வீட்டில் கரண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க, வெளியில புறப்படும்போது பெட்ரோல் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க, வெளியில கிளம்பும்போது சாவி எடுத்து போறாங்க. நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு ஒரு பலன் வேணுமா? வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ள வராரு. வசனத்தை நம்ம சொல்லும் போதே சத்துரு அலறடிச்சு ஓடும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதான் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் கீழே எழுதப்பட்டிருக்கு, ஆகையால் என்னை துன்பப்படுத்தினவர்கள். கர்த்தர் நம்ம கூட 24 மணி நேரம் இருந்தாலே யாரும் முன்னாடிலாம் இருக்க முடியாது. அதுக்கு கீழே ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் முதல்ல 2 லைன், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது சகல காரியத்திலும் வெற்றி 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 வெற்றி. நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். நம்ம முதல்ல எதை தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட இருக்கிறார். என் கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க. அந்த ஒரு வேர்ட், ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்குள்ளேருந்து கேட்டாலும் சரி, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட, என் கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க. பயங்கரமான பராக்கிரமசாலி என் கூட இருக்கிறீங்கப்பா. நன்றி, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அப்படி சொல்லிட்டு இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்குள்ளேருந்து கேட்டாலும் சரி, இன்னைக்கு தான் நமக்கு வாக்குத்தத்தம். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நம்மளை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களா? தேவன் பார்த்துக்கிடுவார். தேவன் பார்த்துக்கிடுவார். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தேவனுக்கு தெரியும் நம்மளை யார் துன்பப்படுத்துறாங்க, என்ன பண்றாங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ தேவனே பார்த்துக்கிடுவார். நமக்கு இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பயங்கரமான பராக்கிரமசாலி என் கூட இருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கை செய்து என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா, 24 மணி நேரம் என் கூட இருங்கப்பா, அப்படி நம்ம சொன்னாலே போதும். இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவார், மாற்றி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. உங்க கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் முழுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தர் கூட இருக்க போற கிருபைக்கான நன்றி. பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் என் கூட இருக்க கிருபைக்கான நன்றிப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ புதிய எண்ணெயால் அபிஷேகம் விட்டும். அவனுடைய கையின் கிரியை ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. இந்த நாளில் சகல காத்துல கத்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் வேலை அடைத்து மூடி மறைத்து கத்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதிய எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூட இந்த ஆசிரியங்க. தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளில் 24 மணி நேரம் கத்தர் கூட இந்த ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் கிருபை செய்யுங்க.
உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கொடுங்க ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும், ஆவிக்குரிய 9 வரலாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் என்னென்ன கருத்துல ஜெபிக்கிறாங்களோ, உங்களுடைய மன விருப்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க பாதங்களை தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.